நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் துணை இயேசுவே, தந்தை தாக்கினாம் ஜனம் வந்துளோசி நேகிர சந்தோட சகயோக சாம்புரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகுந்த இவ்வுலகில் துணை இயேசுவே. பேசுமையா கேட்டு இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் செய்கிறார். I greet you all in the most wonderful name of Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் ஒரு விசை உங்களை வாழ்த்துகிறேன். வெள்ளிக்கிழமை இந்த புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகிற நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை வைத்து நான் வெள்ளிக்கிழமை பிரசங்கித்தேன். எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்வார். நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. இந்த புதிய வருஷத்துல மிகவும் கடினமான ஒரு வருஷம். ஆனாலும் கர்த்தர் நம்மை வெறுமையாய் அனுப்ப போறதில்லை. எல்லாருடைய கண்களும் நமக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். ஆகையினால இந்த வருஷத்தை குறித்து நான் மிகவும் கலங்கி இருந்தேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட அடிக்கடியாக நான் சொல்லுவேன், this 2017 is going to be a very bad year for every one of us. மூச்சு திணறிக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழுவோம். You should have a good lung space to breathe in. Your lung space is God's presence. Hallelujah சொல்லுவோமா? God's presence இல்லாம நீங்க மூச்சு முட முடியாது. ஆகையினாலே let God fill your lung space with His presence. இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வைத்து நான் பேசுவேன். ஆனால் 4ஆம் வசனத்திலே முதல் பகுதியை மட்டும் யாராவது வாசியும். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இந்த 2017 நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள் பார்த்தால் அது மிகவும் பெரியதாய்த்தான் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு. இந்த வசனத்தை கொண்டு நான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். உங்களுடைய இருதயத்தில் பேச விரும்புகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அநேக நேரத்தில் நாம் 2 மனிதர்களை நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிறோம். ஒன்று பழைய மனுஷன், இன்னொன்று புதிய மனுஷன். ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், பழைய மனுஷனை களைந்து போட்டுவிட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் every believing Christian, they have 2 types of people in their heart. ஒன்னு அந்த பழைய மனுஷன் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருப்பான். அந்த புதிய மனுஷன் அவன் அணைந்து போயே இருந்து கொண்டிருப்பான். இன்றைக்கு இந்த வசனத்தை கொண்டு உங்களுடைய இருதயத்தில் அணைந்திருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற அந்த ஆவிக்குரிய மனுஷனை உயிர்ப்பிக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பழைய மனுஷன், பழைய நடவடிக்கைகள், பழைய வழிமுறைகள், though it may be successful in your previous years, பழைய காலத்திலே அவைகள் உனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்க கூடும். ஆனால்
இந்த வருஷத்திலே அது பாச்சா பலிக்காது. ஆகையினாலே நம்முடைய புதிய மனுஷன் அனலூட்டி எழுப்பப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் உண்டு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமா, எல்லாருக்குள்ளும் ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கும். ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான். ஆனால் இந்த மனுஷன் எப்பொழுதோ நாம் சோர்ந்து போக வைத்திருக்கிறோம், இல்லது பரிசுத்த ஆவியானவரை அவித்து போட்டு வைத்திருக்கிறோம், அல்லது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி வைத்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய மனுஷனை, ஆவிக்குரிய காரியங்களை நான் உயிரூட்டி எழுப்ப விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவம் எல்லாரும் அறிந்த சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படுகிறார், சிலுவையிலே மரித்தும் போய்விடுகிறார். அவரை எடுத்து ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்படாத ஒரு கல்லறையிலே, ஒரு கண்மலையிலே குடைந்து வெட்டப்பட்ட கல்லறையிலே அவரை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அவரை சடலத்தை, அவருடைய பாடி அதில் வைத்து விட்டு வாசலிலே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைக்கிறார்கள். இவைகளை அநேகர் அந்த கல்லறைக்கு முன்பாக நின்று பார்த்து கொண்டிருந்திருக்க கூடும். அதுல ஒரு பெண் என்னுடைய மனதை மிகவும் கவர்ந்த பெண், மகதலேனா மரியாள். அவளும் சில பெண்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. பெண்கள் கல்லறைக்கு போகக்கூடாது என்று சொல்லுகிற பாரம்பரியம் உண்டு. கணவன் மரித்த பொழுது மனைவி கல்லறைக்கு போக மாட்டாங்க. தெரியல, சவுத்துல எல்லாம் அப்படி போக மாட்டாங்க. இங்கே போறாங்களோ என்னமோ தெரியாது. கல்லறைக்கு பெண்கள் போகக்கூடாது. ஆனால் அந்த கல்லறைக்கு முன்பாக ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள், சில பெண்களோடு கூட. வாரத்தின் முதல் நாள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள், வெகு இருட்டோடு கூட. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் எவ்ரி வேர்ட் டு பி லிசன் டு யூ. லிசன், கட்டாயம் நீங்க அதை கவனித்து கேளுங்க. கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளிலே, வாரத்தின் முதல் நாளிலே வெகு இருட்டோடு கூட எழுந்து ஒரு 2 பெண்களை அவள் அழைத்துக் கொண்டு கல்லறையிலே பிரவேசித்து கர்த்தருக்காக அவருடைய சரீரத்திலே சுகந்த வர்க்கம் இடும்படிக்கு அவள் அழைத்துக் கொண்டு வருகிறாள். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. மகதலேனா மரியாள் 2 பேரை கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு, கர்த்தருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி 2 பெண்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். வெகு இருட்டோடு கூட அழைத்துக் கொண்டு வருகிறார். இங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்கள் உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய இனத்தாரை, உங்களுடைய ஜனத்தை, உங்களுடைய சபை மக்களை, உங்கள் வீட்டுக்கு அயலார் பக்கத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற அறிவுக்கு அவர்களை நீ அழைத்துக் கொண்டு வரும்படியாய் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. நாம் ஒவ்வொருவரும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம் குடும்பத்தை இயேசுவுக்குள் நடத்துவதற்கு, நம்முடைய இனத்தாரை இயேசுவை அறிய செய்வதற்கு, அவர்களை அறிய செய்து அவருக்கு ஆராதனை செய்து கர்த்தரை சந்தோஷப்படுத்துவதற்காக அவள் 2 பெண்களை வெகு இருட்டோடு கூட அழைத்துக் கொண்டு வருகிறாள். அந்த 2 பெண்களுக்கும் இவள்தான் துணை, இவள்தான் the leader of the three women gang. இவள்தான் தலைவி. ஆகையினால வெகு இருட்டோடு கூட புறப்பட்டு வரும்பொழுது இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி தங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, நிர்மாணித்துக் கொள்ளுங்க. ஐ எம் a leader for some people. அவர்களை அழைத்துக் கொண்டு வரணும். வெகு இருட்டோடு கர்த்தருடைய கல்லறைக்கு வந்து அதை கல்லை புரட்டி தள்ளி நான் உள்ளே சென்று கர்த்தருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவள் புறப்பட்டு வருகிறாள். அந்த 2 பேருக்கு முன்பாக நடந்து கொண்டு வருகிறாள். அவள் 2 பேருக்கு பின்னாடி நடக்கல, முன்பாக நடந்து கொண்டு வருகிறாள். நல்ல கவனிங்க பெரியமானவர். அப்படி நடந்து கொண்டு வரும் பொழுது அவளுடைய மனதிலே ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்புகிறது.
சென்ற நாளிலே நாம் அந்த கல்லறையிலே நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய கல்லை அந்த வாசலிலே புரட்டி வைத்தார்களே. நாம் அந்த கல்லறைக்குள் பிரவேசித்து அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாய் நாம் வந்திருக்கிறோமே என்று அவளுடைய உள்ளத்திலே ஒரு கேள்விக்குறி எழும்புகிறது. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அநேக கல்லறைக்கு வெளியே நின்று அவருக்கு அந்த கல்லறைக்கு மாலை அணிவித்து சந்தோஷப்படுத்த நினைக்கிறார்கள். நல்ல கவனிங்க. வெளிப்படையாய் கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிற ஆராதனை வீரர்கள் பெருத்து போய்விட்ட இந்த உலகம் வெளிப்படையாய் மேல்வாரியாய், நல்ல கவனிங்க, மேல்வாரியாய் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதற்கு அநேகர் உண்டு. மேல்வாரியாய் கிறிஸ்தவருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அநேகர் உண்டு. ஆனால் இவள் 2 பேரை அழைத்துக் கொண்டு வருகிறாள். அந்த கல்லறையின் வாசலிலே இருக்கிற அந்த கல்லை புரட்டி உள்ளே சென்று கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். வெளியரங்கமாய் வெளியே மேற்பார்வையிலே கர்த்தரை அறிந்து கொள்வது ஒன்று, மேல்வாரியாய் கர்த்தரை அறிவிப்பது ஒன்று. பட் as a persons who have been called to enter into the holiest of the holy, நீங்கள் கல்லறை உள் பிரவேசித்து அங்கு கர்த்தருடைய மகிமையை காண வைக்கிற அந்த ஊழியத்திற்கு என்று நீங்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா கவனிக்கணும். I want you to very specifically tell you about your calling. மகதலேனா மரியாள், that's all. அந்த பெண் என்னை கவர்ந்த பெண் என்று சொன்னேன். அந்த 2 பேரை அந்த கல்லறைக்குள் பிரவேசிக்க செய்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அவள் புறப்பட்டு வருகிறாள். அவருடைய உள்ளத்திலே ஒரு கேள்விக்குறி வருகிறது. நாம் ஆராதிக்க கல்லறைக்குள் பிரவேசிக்க முடியாத படிக்கு, உள்ளே பிரவேசித்து கர்த்தரை நாம் சந்தோஷப்படுத்துவதற்கு முடியாத படிக்கு ஒரு பெரிய கல் தடையாக இருக்கிறது என்று அவளுடைய மனது சொல்லுகிறது. நல்லா கவனிங்க பிரியமான. I want you to very carefully listen to me. நாம் கர்த்தரை நெருங்கி வருவதற்கு அநேக தடைகள் இருக்கலாம். அநேக தடைகள் உனக்கு முன்பாக வரும். நான் ஏற்கனவே பல தடவை உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு வைத்த வழியிலே சிங்கம் நம்மை எதிர்கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? பால சிங்கம் நம்மை எதிர்கொண்டு வரும், வலு சர்ப்பம் நம்மை எதிர்கொண்டு வரும். ஆனால் அவைகளை மிதித்து விட்டு நாம் முன்னேறி போகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. அவருடைய மனது சொல்லுகிறது ஒரு பெரிய கல் என்று சொல்லுகிறது. அவள் மனது சொல்லி அவளை எச்சரிக்கிறது தவறு அல்ல. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு both spiritual as well as secular life, அதுல நாம் முன்னேறி போவதற்கு தடைகளை உன்னுடைய மனது உனக்கு கூறி எச்சரிக்கிறது தவறு இல்லை. I don't say that it is a mistake. உன் மனது ஒரு பெரிய கல் என்று சொல்லுகிறது தவறு அல்ல. உன்னுடைய அறிவு மனது சொல்லுகிறது பெரிய கல். உன்னுடைய அறிவு, அறிவுன்றது 2 அறிவு. பழைய மனுஷனுடைய அறிவு ஒன்று, புதிய மனுஷனுடைய அறிவு ஒன்று. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிக்கணும். I want you to very carefully listen to me. அந்த அறிவு என்ன சொல்லுகிறது? நீ அந்த கல்லை நீயா என்ன பண்ண முடியாது? புரட்ட முடியாது. தவறு இல்லை. அது என்னால புரட்ட முடியாது நீ அறிவு சொல்றது தப்பு இல்லை. என் மனது எச்சரிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அவள் எப்படி அதை மேற்கொள்ளுகிறார் என்றதைத்தான் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவள் அறிவு சொல்லுகிறது உன்னால் தள்ள முடியாது, புரட்டி போட முடியாது. அவளுடைய அறிவு சொல்லும், யார் எனக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவார்கள்? தப்பு இல்லை, அதனால முடியாது. யாராவது அந்த கல்லை புரட்டி தள்ளணும் அப்படின்னு அறிவு சொல்லுது, தப்பு இல்லை.
ஆனா அந்த அறிவு சொன்னதுக்கு அவள் கீழ்ப்படிந்தாளா? This is where I want to talk to you. அவள் அறிவு சொல்லுகிறது யாராவது புரட்டி தள்ளினா தான் உள்ள போக முடியும். அப்போ அந்த சட்டத்திற்கு அவள் கீழ்ப்படியல. அவள் கீழ்ப்படிந்திருந்தால் அவள் பட்டணத்துக்கு திரும்பி போய் என்ன பண்ணிருக்கணும்? ஆட்களை அழைத்து கொண்டு வந்திருக்கணும், உதவிக்கு ஆட்களை கொண்டு வந்திருக்கணும். அதுதான் அறிவு, the secular knowledge. இந்த பழைய மனுஷனுடைய அறிவு அதுதான். உனக்கு உலகம் கற்றுக் கொடுக்கிற அறிவு உன்னால் முடியாது, பட் யூ கேன் டேக் த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ் என்று சொல்லும். ஆனால் அவள் அறிவு சொன்னதையும் அவள் ஏற்றுக்கொள்ளல. அதை தாண்டி அவள் முன்னேறிக் கொண்டே போகிறாள். அல்லேலூயா சொல்லுவோமா? This is where the success of your life lies. என் அறிவு சொல்லுகிறதை அவள் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அவளுக்குள் இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனுஷன் சொல்லுகிறான், உன்னுடைய பாரத்தை என் மீது வைத்து விடு. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த நம்பிக்கையோடு கூட அவள் புறப்பட்டு போகிறாள். She can jolly well go back to the city or the village, bring some men and ask them to turn the stones. நீங்க என்ன நடக்கும் நீங்க யோசிக்கிறீங்க? ஊருக்கு திரும்பி வந்து அவ சில ஆட்களை கூப்பிடுறா. உன் அறிவு சொல்லுது நம்ம பெரிய இடித்தடியன்களை கொஞ்சம் கூட்டு வருவோம். அவ போவா. உன்னை யார் இருட்டோட போ சொன்னது? 1008 கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு இப்ப எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, என்னால வர முடியாது. அப்போ அவள் வெகு இருட்டோடு கூட ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவள் கர்த்தருக்காக வருகிற காரியத்தை அவள் நிறைவேற்ற முடியாமல் போகும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. This is where I want to enter into your heart. This is where you should be very careful. அவள் செய்ய நினைத்ததை செய்ய முடியாமலே போயிருக்கும். மற்றவர்களுடைய உதவியை அவள் தேடி இருப்பாள் என்றால், அவர்கள் சொல்லுகிற சாக்கு போக்கோ அல்லது அவர்கள் சொல்லுகிற அறிவுரையோ அவர்கள் காண்பிக்கிற வழியோ உன்னை தடுமாற செய்துவிடும். You may not do ultimately what you wanted to do. நீ எதை செய்ய வேண்டும் என்று வெகு இருட்டோடு புறப்பட்டு வருகிறாயோ அதை உன்னால் செய்ய முடியாமல் போய்விடும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆகையினால் தான் அந்த வசனத்தை, அந்த சம்பவத்தை நான் தியானிக்கும் பொழுது நான் இன்னொரு ஆச்சரியத்தை நான் பார்த்தேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த நம்பிக்கையோடு கூட அவள் புறப்பட்டு வரும் பொழுது அவள் கல்லறை வரைக்கும் வரா. அவள் உள்ளத்துல சொல்லுது, பெரிய கல் இருக்கு, அத நீயா புரட்டி போட முடியாது. அவளுடைய ஆலோசனை மற்றவங்கள்ட்ட கேட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? அவ மூளை சொல்லியிருக்கும், அந்த ஆவிக்குரிய மனுஷன் குளிர்ந்து போயிருக்கும் பொழுது அவ மூளை கூட சொல்லியிருக்கும், அவன் பெரிய சிங்கம், அவன் பெரிய பாலசிங்கம், அவன் வெறிய வலு சர்ப்பம். அந்த தடைய என்ன பண்ணும்? பெரிதாக்கி காண்பிக்கும். அவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? ஒரு லென்ஸை வச்சுட்டு அவன் இருக்கிற காரியத்தை, தடைய என்ன பண்ணுவான்? இன்னும் பெருசாக்கி காண்பிப்பான். ஆனால் இந்த அறிவு சொல்லுகிறதுக்கு அவள் கீழ்ப்படியாமல் முன்னேறி செல்லுகிறாள். She proceeds. நீங்க அப்படி சொல்றீங்க, நான் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களை ஆராய்ந்து பாருங்க. Are you going forward to do what you wanted to do it? நீ எதைக்காக நீ எழும்பி வெகு இருட்டோடு கூட நீ கல்லறைக்கு போய் கொண்டிருக்கிறாயோ அதை செய்து முடிக்க, திரும்பி விடாதபடி செய்து முடிக்காம நான் திரும்ப மாட்டேன். போகிறாள், கல்லறைக்கு பக்கத்தில் வருகிறாள், ஏறிட்டு பார்க்கிறாள், அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டாள். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நான் தியானித்த பொழுது ஒரு பெரிய உண்மையை நான் கண்டுபிடித்தேன். இதை இந்த சுவிசேஷத்தில் நீங்க போய் வீட்டுக்கு சென்று வாசிப்பாங்க.
ஆண்டவர் மரித்த சரீரத்தை உடையவர். அங்கு 3 நாள் வரைக்கும் அவர் அப்படியே அசையாமல் படுத்து கிடந்தவர். அவர் உயிரோடு எழும்புகிறார். அவர் உயிரோடு எழுந்த கர்த்தர் கல்லறையை விட்டு வெளியே வருவதற்கு கல் புரட்டப்படல. எத்தனை பேர் வேதத்தை நீங்க அப்படி பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க போய் திரும்பி வாசி. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வெளியே பிரவேசிக்கிறதுக்கென்று அந்த கல் புரட்டப்படல. நல்ல வேதத்தை போய் நீங்க வாசி பாருங்க. மத்தேயு எழுதின ஆண்டவர் வெளியே வருவதற்கென்று கல் புரட்டப்படல. அவர் உயிர்த்தெழுந்து அவர் யாரும் அவருக்கு கல்ல புரட்டி கொடுத்து நீ அவர் வெளியே வரணும்னு நிர்பந்தம் இல்லை. அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாய் யாருமே கல்லை புரட்டல. அவர் வெளியே வந்திருக்கிறார். ஏற்கனவே வெளியே வந்து விட்டார். ஆனால் இந்த பெண் அவளுடைய மனது சொல்லுகிறது, அறிவு சொல்லுகிறதையும் அவள் தள்ளிவிட்டு அவள் முன்னேறி கொண்டு வருகிறாள். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் தூதனை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி கல்லை புரட்டி தள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. நீ தூதனை அனுப்பி கல்லை புரட்டி தள்ளுகிறார். இவள் கல்லறைக்குள்ளே பிரவேசித்து கர்த்தருக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாய் உள்ளே சென்று பார்க்கிறார். அந்த தூதன் சொல்லுகிறான், அவள் இங்கே இல்லை, ஏற்கனவே அவர் உயிரோடு எழுந்து விட்டார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய அறிவு சில காரியங்களை சொல்லும், நம்முடைய மனது சில காரியங்களை சொல்லும். தவறு இல்லை, தவறு இல்லை. ஆனா நீ என்ன முடிவெடுக்கிறாய்? அதுதான் the success of your life lies. நீ என்ன முடிவு எடுக்கிறாய்? இன்றைக்கு இந்த 2017 நாம் வெற்றியோடு கூட வாழ்வதற்கு நீ என்ன முடிவு செய்கிறாய்? உலகத்தின் அறிவை கொண்டு உன்னாலே வெல்ல முடியாது, வெற்றி கொள்ள முடியாது. நான் சொல்றேன், இன்னைக்கு எழுதித்தரேன். I give it in writing. None of your secular advice is going to fructify in the 2017. ஒன்று கூட அது உனக்கு உதவியாகிறாது. கர்த்தரை நம்பிக்கொண்டு நீ முன்னேறி போ. எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த கல் பெரியதா இருந்தது. ஆனால் அவள் ஏறிட்ட பொழுது அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டாள். இப்ப 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கல்லறையிலே வாசலிலே இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த கல் என்று பேசுவதற்கு நான் நினைத்த பொழுது இந்த கல் 2 காரியத்தை, முதல் குறிப்பில் நான் 2 காரியத்தை நான் இணைத்து வைத்து பேச போகிறேன். ஆகையினாலே இந்த காரியத்தில் நீங்கள் அடுத்த வருஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் இணைத்து, வசனங்களை இணைத்து நீங்கள் வசனத்தை அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுமா? இந்த கல் என்பது பாவத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. பாவம் என்று நான் பேசுகிறேன். அதே நேரத்தில் அந்த கல் என்பது நம்முடைய பாரமாகவும் இருக்கும். கல் பாவமாக இருக்கலாம், கல் உன்னுடைய மனதில் இருக்கிற பாரங்களாகவும் இருக்கலாம். பாவமும் ஒரு காரணம், பாரமும் ஒரு காரணம். இதுக்கு ஒரு அருமையான வசனத்தை நான் வேதத்தில் நான் கண்டுபிடித்தேன். நீதிமொழிகள் 27:3 சொல்லுகிறது, கல் கனமாயும் மணல் பாரமாயும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கல் நம்முடைய பாவங்களை குறிக்கலாம். அந்த பாரங்கள், நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இதை கவனிச்சுக்கங்க. கல் பாவத்தை குறிக்கிறது. அது புரட்டி தள்ளப்பட வேண்டும்.
இன்னொன்று பாரமும் பாரமாய் இருக்கிறது, மணல் பாரமாய் இருக்கிறது. இந்த பாரங்கள் என்ன பண்ணுமா? உன்னை பாவம் செய்ய தூண்டி விடுமாம். அல்லேலூயா சொல்லுமா. ஆகையினால் தான் ரெண்டையும் நான் வைத்து இணைத்து வைத்து பேசுகிறேன். நம்மிடத்தில் இருக்கிற பாரங்கள், சுமைகள், பிரச்சனைகள், பாடுகள், பலவீனங்கள், தோல்விகள், இவைகள் எல்லாம் என்ன செய்யுமா? நான் ஒரு பாவத்தை செய்ய தூண்டி விடுமாம். ஆகையினால் தான் நான் பாவத்தையும் பாரத்தையும் இணைத்து வைத்து நான் பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இந்த பாவத்திற்கு ஆதாரமாய் நான் பாவம் என்று ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற பாவத்தை குறித்து நான் பேச போறதில்லை. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க ஆவிக்குரிய மனுஷனும் உங்களுக்குள்ள இருக்கிறான், பழைய மனுஷனும் இருக்கிறான். ஆவிக்குரிய மனுஷன் இல்லாதபடிக்கு இந்த இடத்துல யாரும் வந்து உட்காரல. ஏன்னா இயேசுவை நம்பி இருக்கிறோம். ஆகையினாலே நம்மிடத்துல ஒரு புதிய மனுஷன் இருக்கான். வெதர் he may be a dormant man, அது உன் கையில தான் இருக்கு. அது கிரியை செய்யாதபடிக்கு அவரை அவித்து போட்டு வச்சிருக்கலாம் நீ. ஆனால் you have something, a divine spark in your heart. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என அன்புக்குரியவர்களே, நீங்க ரோமர்கள் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 14 24 வரைக்கும் நீங்க இப்ப திரும்ப அதை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. நான் சில காரியங்களை சொல்றேன், கவனமாய் கேளுங்க. அவன் சவுல் என்கிற ஒரு வாலிபன். அவன் இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. அவனுக்குள்ள ஆவிக்குரிய மனுஷன் இன்னும் வரல. அந்த நேரத்தில் அவன் தன்னை குறித்து, தன்னுடைய மனநிலைமையை குறித்து சொல்லுகிறான். நான் விரும்பினதை செய்யாதபடிக்கு நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை. நல்லா கவனிங்க. நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை. நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நன்மையே செய்யாதபடிக்கு என்ன பண்ணி விடுகிறேன்? தீமையையே செய்து விடுகிறேன். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடும்? யார் எனக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவார்கள்? யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கக்கூடும்? நான் நிர்பந்தமான மனுஷன். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் தமஸ்குவின் பாதையில அறிந்தவன் தான் இயேசுவை யாருன்னு தெரியும். ஆனால் அவரை ஏறிட்டு பார்க்கிறான். அல்லேலூயா சொல்லுமா. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது அவனுடைய கல் புரட்டப்பட்டு விட்டது. கரந்தட்டி ஆண்டவருக்கு அவனுடைய பழைய பாவங்கள் எல்லாம், அவனுடைய சுய நீதி எல்லாம் புதைக்கப்பட்டு விட்டது. கல் புரட்டப்பட்டது. யார் எனக்காக இதை புரட்டி தள்ளுவாங்க? என்னுடைய நீதி என்னை புரட்டி தள்ளலையே, அந்த தடையை நீக்கலையே. என்னுடைய நீதி அந்த தடையை நீக்கும் என்று சொன்னால் நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்திருக்க மாட்டேனே. நன்மையை செய்ய விரும்புகிற அந்த புதிய மனுஷன் அந்த பழைய பழசத்தின்படி ஒரு தீமையை செய்து விடுகிறானே. உன்னை விடுதலையாக்க முடியலையா? அவனுடைய நீதி. வாரம் 2 முறை அவன் உபவாசித்தவன். அவன் சம்பாதித்தவைகளை எல்லாம் தசமபாகம் கொடுத்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவனுக்குரிய இந்த பாரத்தை யாராலும் புரட்ட முடியலையே. ஆனால் கர்த்தரை அவன் ஏறிட்டு பார்த்து, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொன்ன பொழுது அந்த கல் அவன் விட்டு புறப்பட்டு ஓடினது. அல்லேலூயா சொல்லுமா. எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், சில பாரங்கள் நம்மிடத்தில் இருக்கிற பாரங்கள், சில ஆங்ஸைட்டிஸ். நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு. ஆங்ஸைட்டி இல்லாதவங்க ஒருவரும் இந்த இடத்துல இருக்க முடியாது. பாரங்கள் இல்லாதவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. பிரச்சனைகள் இருக்காதவர்கள் ஒருவரும் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது. இவைகள் பாவத்தை செய்ய தூண்டி விடுகிறது. ஆகையினால் தான் ரெண்டையும் இணைத்து பேசுகிறேன். அதற்கு
நான் மோசையை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கவனமாய் கேளுங்க. எப்படி பாரம் அவனை பாவம் செய்ய தூண்டினது. பாவம் என்று சொல்லும் பொழுது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற பாவத்தம் இல்லை என்று சொன்னேன். இந்த பாவம் என்று சொல்லுகிறது நம்மிடத்தில் காணப்படுகிற சில குற்றங்கள், சில குறைகள், நம்முடைய பழக்க வழக்கத்தினால் வருகிற காரியங்கள், நம்முடைய பாரம்பரியத்தினால் நம்மிடத்தில் காணப்படுகிற காரியங்கள். இவைகளினாலே நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம் ஒருவேளை. ஆகையினாலே நான் பாவத்தை குறித்து I am not going to talk to you about the real sin. ஆனால் சில குற்றங்கள், குறைவுகள், நம்மிடத்தில் காணப்படுகிற சில பழக்க வழக்கங்கள், அது என்ன செய்யுமா? உன்னுடைய வாழ்க்கையில சில தண்டனைகளை கொண்டு வந்து விடுமா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். நல்லா கவனிங்க பிரியமான. ப்ராபபிலி நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம். ஆனா நாம் செய்கிற அந்த குற்றங்கள், சில குறைவுகள் நரகத்துக்கு போகிற பாவத்தை செய்யக்கூட என்ன பண்ணிரும்? தூண்டிவிடும். நல்லா கவனிக்கணும். I want you to very carefully listen to me. ஆகையினாலே இந்த பாரங்கள் எப்படி நம்மை தண்டனைக்கு நேராக அல்லது ஆக்கினைக்கு நேராக நம்மை நடத்துகிறது என்று நான் மோசேயை குறித்து வைத்து பேசப் போகிறேன். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நியாயம் விசாரித்துக் கொண்டு வருகிறான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணிக்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது 6 லட்சம் காலாட்கள், பெண்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள். அவர்களை எல்லாம் அவன் நியாயம் விசாரிக்கணும். நல்ல கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி இந்த சீக்வன்ஸ் அழகா பாருங்க. இத்தனை லட்சம் ஜனங்கள் எல்லாரும் கூடாரம் போட்டு ஒரு இடத்துல அவைக்குரிய சண்டை வந்திருக்கலாம். அதை பத்தி நான் பேசல. அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்குமா இல்லையா? பக்கத்து கூடாரத்தில் இருக்கிற வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை வாசலுக்கு முன்னாடி சண்டை வரும் இல்ல? அவங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும், நிறைய சச்சரவு வருது. என்னமா அந்த ஃபேன் நிப்பாட்டிடணுமா? அப்ப அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவை என்ன பண்ணுவானா, இத்தனை ஜனங்கள் எல்லாரும் சண்டை இல்லாத வீடே இருக்காது. எல்லாரும் மோசேட்ட வந்து முறையிடுவாங்க. காலையில வந்து முறையிட ஆரம்பிச்சாங்கன்னா ராத்திரி வரைக்கும் பெரிய கியூ நிக்கும். அவனால முடியல. அவனுக்கு மிஞ்சின பாரம். அப்போ அவனுடைய மாமனாகிய எத்திரோ அவன் புறப்பட்டு வரான். இதை பார்த்து கொண்டே இருக்கிறான். பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் பார்க்கிறான், ஒரு உண்மையை பார்க்கிறான். மோசேயும் சோர்ந்து போயிட்டான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன ஆயிடுச்சு? சோர்ந்து போயிட்டான். அப்போ அவன்கிட்ட சொல்றான், தேவ சமூகத்தில் அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் அந்த வசனம், நீரும் உமோட இருக்கிற 18வது வசனம், ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது, இப்பொழுதும் என் சொல்லை கேளும். நல்லா கவனிங்க. அவன் பின்னாடி சொல்லுகிறதெல்லாம் நீங்க இந்த ஆலோசனை வீட்டுக்கு சென்று வாசிப்பாரு. இப்பொழுதும் நான் சொல்லுகிற சொல்லை கேளு. அவன் கொடுக்கிற அந்த ஆலோசனை இட் லுக்ஸ் லைக் a secular advice. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலக பிரீதியாய் கொடுக்கப்படுகிற ஒரு ஆலோசனையை போல தோன்றும். 1000 பேத்துக்கு ஒருவர், 100 பேத்துக்கு ஒருவர், 50 பேத்துக்கு ஒருவர், 10 பேருக்கு ஒருவர் நியம, அவங்க விசாரிக்கட்டும். அவங்களால் விசாரிக்க முடியாததை நீ எடுத்து விசாரிக்கலாம். அழகா இருக்கிறது. இட்ஸ் a very wonderful secular management principle. ஆனா தேவ சமூகத்திலே அதைத்தான் இந்த இணைப்பை நான் சொல்ல போகிறேன். இட் மே லுக் லைக் a secular advice. ஆனா அதுல
கர்த்தருடைய இணைப்பை நாங்க பார்க்கிறோம். இந்த வசனம் 19வது வசனத்துல அவன் சொல்லுகிறான், நான் சொல்லுகிறதை கேளும், தேவனும் உம்மோடு கூட இருப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அப்ப இட் இஸ் நாட் a secular advice. It's not a secular. A secular advice will not bring God into the picture. தெய்வத்தை கொண்டே வராது. உலக பிரீதியான அட்வைஸ் will never bring God. இந்த இணைப்பை தான் நீங்க வேதத்தில் வாசிக்கணும். நீங்க உங்களுடைய நடைமுறையில் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? மற்றவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அல்லது தீர்க்க தரிசனமாக சில காரியத்தை சொல்லும் பொழுது அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா அல்லது மனுஷனாக சொல்லுகிற ஆலோசனையா என்று நீங்கள் இனம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த இனம் கண்டு கொள்வதற்குத்தான் வேத அறிவு அவசியம். கரந்தட்டி ஆண்டவர். நான் அநேகருக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆனால் நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு ஆலோசனையிலும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த ஆலோசனை தேவ சமூகத்திலிருந்து அவன் பேசுகிறான். தேவ சமூகத்தில் ஒரு போஜனம் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். அப்படி என்றால் இவன் அந்த மிஞ்சின பாரத்துல அவன் இவட கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவனால என்ன செய்ய முடியாது. then one day he will lose his cool. உண்மைதானே? உண்மைதானே? அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய ஆலோசனை வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அவனுடைய பாரம் அவனை பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய ஆலோசனை அவனை தடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு கதை பேசினேன். தாவீது அவனுடைய கோபத்தில் அவனுடைய பாரத்தில் ஒரு பாவம் செய்து விடாதபடிக்கு அபிகாயில் தடுத்து நிறுத்தினாள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. உன்னுடைய பாரம் உன்னுடைய காரியங்கள் பாவத்துக்கு நேராய் திரும்பி விடாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்புவார் அல்லது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அனுப்புவார். அவர் ஆலோசனை சொல்லி நீ பாவத்துக்குள்ளே பிரவேசிக்காதபடிக்கு தண்டனைக்குள்ளே பிரவேசிக்காதபடிக்கு கர்த்தர் உன்னை தடுத்து நிறுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் அதே மோசே அந்த ஜனங்கள் அவர்கள் இறைச்சிக்காக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் மோசே இடத்துல வரைந்து கட்டி கொண்டு அவரிடத்தில் பேசுறாங்க. நான் எகிப்திலே இலவசமாய் சாப்பிட்டேன். இலவசமா என்ன? அவனுக்கு இலவசமா பார்வன் கொடுத்தான். இத்தனை செங்கல் அவன் வெட்டி இருக்கணும், அதுக்கு கொடுத்துருக்கான். ஆனா இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நாங்க எகிப்திலே இலவசமாய் சாப்பிட்ட மச்சங்கள் எங்க, வெள்ளரிக்காய்கள் எங்க, வெங்காயங்கள் எங்க, கீரைகள் எங்க, வெள்ளை பூண்டுகள் எங்க, நன்றாய் சமைத்து ருசியாய் சாப்பிட்டோமே. அப்போ இவனுக்கு பயங்கர கோபம் வருது. அவனே சொல்றான், இது எனக்கு மிஞ்சின பாரம். நான் உங்களை அணைத்து உங்களை ஏந்தி கொண்டு செல்வதற்கு நான் உங்களை பெற்றேனா, கற்பம் தரித்து பெற்றேனா. அவனுக்கு பயங்கர கோபம். அந்த ஜனங்கள் மேல ஒரு பயங்கர கோபம். இந்த பாயிண்ட் ஆஃப் டூயிங் எ மிஸ்டேக். நல்லா கவனிக்கணும். I want you to very carefully listen to me. Many times we reach a point of doing a mistake. ஏன்னா ஜனங்கள் அப்படியே they will force you to do certain things. ஆனாலும் கர்த்தர் இடைபடுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இறைச்சி தானே கேட்கிறான், நான் கொடுக்கிறேன். அவனை பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் அவனை என்ன பண்றாரு? தடுக்கிறார். தண்டனையை கொடுக்காதபடிக்கு அவன் தப்புகிறான். ஆனால் வேதத்தில் இன்னொரு இடத்திலே வாசிக்கிறோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் அதிகமாய் முறுமுறுக்கிறார்கள். எங்களுக்கு தண்ணீர் இல்லையே, இந்த பாலைவனத்திலே நாங்கள் செத்து போவோமே, இதற்காகவா எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தீர் என்று கதறுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஆனா அந்த ஆலோசனையை அவன் கேட்டுட்டு அந்த ஆலோசனையின்படி அவன் நடக்கல. அப்போ அவனுடைய பாரம் என்ன செய்கிறது? ஒரு பாவத்தை செய்ய தூண்டி விட்டது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றார், தண்ணி தானே கேட்கிறாங்க, நான் கொடுக்கிறேன்.
நீ கண்மலை மேல வந்து நில்லு, நீ வருவதற்கு முன்பாக நான் அந்த இடத்துல வந்து நிற்பேன், நீ கண்மலை இடத்துல பேசு, அப்பொழுது இந்த கண்மலை தன்னை திறந்து தண்ணீரை கொடுக்கும் என்று ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இவன் பாவம் செய்யாதபடிக்கு, குற்றம் இழைக்காதபடிக்கு, தவறு செய்யாதபடிக்கு, ஒரு தண்டனை பெற்றுக்கொள்ள கூடாது என்று ஆண்டவர் விரும்பினபடியினால் கர்த்தர் ஒரு பெரிய ஆலோசனையை கொடுக்கிறார். ஆனால் அந்த இடத்துல அவர் சொன்னபடி போல இந்த கண்மலையில வந்து நிற்கிறான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்காதபடிக்கு, கலகக்காரர்களே, உங்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட்டு உங்களுக்கு கொடுப்பேனா என்று கோபத்திலே அந்த கண்மலை என்ன பண்றான்? இது அவனுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொண்டு வருகிறது. நம்முடைய பாரங்கள், நம்முடைய ஆங்ஸைட்டி for providing the children enough things. கவனிங்க, பெற்றோர்களுக்கு நான் முதல்ல நீங்க வராதனால சொல்றேன். இனிமேல் நீங்க வந்து தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை சிட்சிப்பார்கள் என்று சொன்னேன். தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல என்று சொன்னேன். அது பிள்ளைகளாய் இருந்தால் தான் சிட்சிப்பாங்க. அவங்க பிள்ளைகளாய் இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? பட் யூ நெவர் கன்சிடர் யுவர் சில்ட்ரன். யுவர் பிள்ளைகளை நீ பிள்ளைகள் என்று நினைக்கிறது இல்லையே, உன் பிள்ளைகளை டார்லிங் தான் நினைச்சிட்டு இருக்க. செல்ல பிள்ளைய நீ கண்டிக்க முடியுமா? சிரிச்சிக்க முடியுமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் அந்த செல்ல பிள்ளை என்னை போல ஒரு தீர்க்கதரிசி, எங்கும் சாந்தம் உள்ளவன், எங்கும் உண்மை உள்ளவன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது. கர்த்தர் அவனுக்கு பல நேரத்திலே ஆலோசனை அனுப்பி அவனை தப்புவிக்கிறார். ஆனால் இந்த ஆலோசனை அவன் செய்ய மறுக்கிறான். கர்த்தர் இந்த கானானை நீ தூரத்திலிருந்து தான் பாப்பா என்று அந்த கானானுக்குள்ள என்ன பண்ண மாட்டேன்? தண்டனை. எனக்கு அன்புக்குரியவர்கள், இந்த பாவம் என்று சொல்லும் பொழுது இந்த பாரம் உனக்கு தண்டனை. அநேக நேரத்தில் நம்முடைய பாரங்களினாலே நாம் அது பாவத்திற்கு நேராய் சென்று நாம் தண்டிக்கப்படுகிறோம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆகையினால் தான் 10 படி ஏறுகிறோம், 20 படி சறுக்குகிறோம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இந்த நேம் ஆஃப் ஆங்ஸைட்டி, இந்த நேம் ஆஃப் சடன் மெனி திங்ஸ், பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அதை செய்யணும். கர்த்தருடைய ஆலோசனையை மறந்துவிட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை காட்டிலும் நம்மளுக்கு இரக்க சிந்தை அதிகமாயிருக்கிறது, கர்த்தரை காட்டிலும் நம்மிடத்தில் அன்பு அதிகமாயிருக்கிறது என்று காண்பிக்கத்தக்கதாய் பிள்ளைகளை கெடுத்து குட்டிச்சவராக்கி வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு நீங்கள்லாம் பெற்றெடுக்காதப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனால் இப்ப இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு நீங்களா டார்லிங்ஸ், பிள்ளைகள் அல்ல. எல்லா ஊழியக்காரனுக்கும் நீங்க யாரு? என்ன வேணாலும் நீ செய்யலாம், என் மேல ஏறி குதி. You allow everything to happen in your church. You allow everything to happen in the institution. Though you say that they are my children, but they are not. You are not treating them as children. You are treating them as darlings. That is why கிறிஸ்தவ உலகம் கெட்டு போய் நாரி போய் கிடக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆகையினாலே அப்படி பாருங்கள், நம்மை பாவத்துக்கு உட்படுத்தாதபடிக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. இந்த பாரங்களை நீங்க யாரிடத்திலையும் சொல்லாதீங்க. உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, பாரம் இருக்கு, நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க. சொன்னா என்ன பண்ணுவாங்க?
யோபு அவனுடைய நண்பர்களிடத்துல அவன் எல்லாம் பாக்குறாங்க. அவன் நண்பர்கள் என்ன சொல்றான், இந்த பிரச்சனை யாருக்குமே வரக்கூடாது, உனக்கு எல்லாருக்கும் வரக்கூடாத பிரச்சனை அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க போய் சொல்லுங்களேன், உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைய நீங்க பக்கத்துல போய் அவங்க பக்கத்து வீட்டுல அம்மாட்ட போய் சொல்லுங்க, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை யாருக்குமே வந்ததில்லை. எல்லாம் அதை பெருசுப்படுத்தி காமிப்பாங்க, லென்ஸ் முன்னாடி வச்சு கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பெரிதாக்கி காமிப்பாங்க. இது ஒரு சிங்கம், இது உன் மாமியாரனால நடக்குது. சில ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க ஒரு ஊழியக்காரனை கூட்டு வந்தேன், இதே இடத்துல இருந்து தான் பேசணும். ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஒரு குடும்பம் வந்து ஜெபிக்க வந்தது. அந்த பிரச்சனைக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, அவருடைய பிரச்சனையை பெரிதுபடுத்துகிறார். என்ன எப்படி பெரிதுபடுத்துறாருன்னா, உங்க வீட்டுக்கு அந்த நீ ஹாலுக்கு கீழே அந்த அடிவாரத்துல அந்த அஸ்திவாரத்துக்கு கீழே ஒரு மண்டை ஓடு இருக்கு, அதனால தான் இந்த பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனை அவன் அந்த பிளாட்ல இருக்கிறான், அவன் மண்டோட எப்படி சார் எடுப்பான்? அவன் இப்படிதான் சில ஆலோசனைகள் வரும். மற்றவங்கள்ட்ட போய் தயவு செய்து பேசாதீங்க. அவன் 37 அதிகாரமும் யோபு அப்படியே மற்றவர்களோடு கூட பேசி பேசி அலப்பிக்கிட்டு இருந்தான். நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல். அவனுக்கு விடுதலையே இல்லை. கர்த்தர் பார்த்தார், நீ என் பாதத்தில் வந்து அமருடான்னார். யோபுவின் புஸ்தகம் 38, 39, 40, 41 அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசிப்பாங்க. இதை வாசித்தோன்னே நானே அதிர்ந்து போய்விட்டேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவன் வாயை பொத்திக்கிட்டான், நான் ஒன்னும் பேச மாட்டேன் ஆண்டவரே, நீங்க பேசுங்கன்னு தான் சொன்னான். நீங்க அப்படிப்பட்ட நேரத்தை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறீங்களா? நீங்களே தானே பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அவர் பேசட்டுமே. அவன் வாயை பொத்திக்கிட்டு அவர் பேசுறார். நீங்க எடுத்த அந்த 4 அதிகாரத்தை வாசிங்க. 78 கேள்விக்குறிகள் இருக்கும். இயேசு ஆண்டவர் அவனோடு கூட பேசினது எண்ணி பாருங்க. He is asking Job 78 questions. 78 கேள்விக்குறிகள் இருக்கும். நான் அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து தியானித்து ஒரு புத்தகம் எழுதணும்னு நினைச்சேன். ஆசையிற்கு தாசல் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு கழுதுமைக்கு. எனக்கு அன்புக்குரியவர்களே, 78 கேள்விக்குறிகள். ஒரு கேள்விக்குறிக்கு முன்னாடி ஒரு கேள்வி இல்ல, there is a multiple question. ஒரு கேள்வியில 4 கேள்வி கேட்கிறார் அவர். நீங்க எடுத்து பாருங்க. இட்ஸ் a wonderful beautiful book. ஒரு கேள்விக்குறினா ஒரு கேள்விக்குறின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. 78 கேள்விக்குறி இருக்கு. ஆனா அவர் கேட்கிற கேள்விகள் எண்ணி பாருங்க, 120 இருக்கும். அது கரெக்டா எண்ணி பார்க்கல. ஒரு 100, 120 கேள்விகள் கேட்டிருப்பார். அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் அவனுடைய உள்ளத்துல அவனுடைய பாரத்தை என்ன பண்ணிருச்சு? நீக்கிச்சு. பாரமெல்லாம் எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நீங்க அமுல்படுத்துங்க. வீட்டுல கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்துடுங்க, அவரை பேச விடுங்க. அவர் பதில் ஒண்ணு. அதாவது அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போகிறதுக்கு முன்பாக உங்கள்கிட்ட பெண்கிட்ட விசேஷமா நான் சொல்றேன், நமக்கு அவர் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம காலையில் செலவழிக்க ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிறோம், அல்லது சாயந்தரம் அமர்கிறோம். அந்த ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வதற்கு முன்பாக உங்களுக்கு கண்ணுக்கு முன்பாக தோன்றுகிறதெல்லாம் என்ன? எனக்கு டிரான்ஸ்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நமக்கு முன்பாக என்ன வருது? பாடுகள், பிரச்சனைகள். எனக்கு எப்ப குழந்தை கொடுக்க போறாரு இல்லையா? இதுதான் நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்குது. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க வேதத்தை திறந்து வாசிங்க. எபிரேயர் 12:1-2 வாசிங்க. திரளான சாட்சிகள் உங்களை சூழ இருக்கும் பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற பாவத்தையும் இல்ல பாரங்களையும் உங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி பாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? முழங்கால் படியிடும் பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக பாரங்கள் தானே இருக்கு.
நம்முடைய கவலைகள் தானே இருக்கு, நம்முடைய பிரச்சனைகள் தானே நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கு. கண்ணை திறந்தா எத்தனை தடை கல்லு தானே தெரியுது. தோல்வி, வேலை பார்க்கிற இடத்துல நிந்தனை, அவமானங்கள். கர்த்தருடைய பாதத்தில் நாம் போய் முழங்கால் படிகிறதுக்கு முன்பாக உங்கள் கண்களுக்கு முன்பாக இவைகள் தானே தோன்றுகிறது. இவைகளோடு கூட அவருடைய முன்பாக முழங்கால் படியிடாதீங்க, தயவு செய்து. ஐயோ, நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வசனத்தின் நீங்கள் இந்த பாரத்தை வைத்துக் கொண்டு அவரை நோக்கி பார்க்காதீங்க. வேதம் அழகாக சொல்கிறது, அந்த பாரத்தை எல்லாம் தள்ளிவிட்டு அவரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானங்களே. புதிய வருஷத்துல பாரத்தோடு கூட அவருக்கு முன்பாக போய் நிக்காதீங்க, அதெல்லாம் தள்ளி விடுங்க. தள்ளிவிட்டு அவருக்கு முன்பாக நில்லுங்க. அதைத்தான் அவ பண்ணா. அவ உலகம் சொல்லிச்சு, அவருடைய மனசு சொல்லுது இது பெரிய கல். அவ அறிவு சொல்லுகிறது யாராவது உதவி இல்லாம இதை என்ன பண்ண முடியாது, புரட்டி தள்ள முடியாது. இந்த ஆங்ஸைட்டி இது உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடையை ஐ எம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடையை ஐ டோன்ட் ஆஸ் எ ஃபாதர், தகப்பன் என் பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த பாரங்கள், நான் அதை ஐ எம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங். உங்களிடத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகள், பாடுகள், தோல்விகள், வியாதிகள், வெறுமைகள், இவைகளை நான் குறைவுபடுத்தி பேசல. இட்ஸ் a fact that you are suffering. It is a fact. கல் பெரியதாய்த்தான் இருக்கு, நிச்சயம் உங்களோடு கூட நானும் அதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதை வைத்துக்கொண்டே, அது கண்களுக்கு முன்பாக வைத்துக்கொண்டே நீங்க ஆண்டவரை பார்க்க முடியாது பிரியமானவர்களே. அங்கு வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோரும் ஆகிய அவரை நோக்கி பாருங்க, உங்க பிரச்சனையை நோக்கி பாருங்க சொல்லுது. தள்ளி விட்டு அவரை நோக்கி பாருங்க, கல் புரட்டப்பட்டு இருப்பதை காண்பீங்க. இரண்டாவது இன்னொரு காரியத்தை நான் சொல்லட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம், இதை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். நிறைய காரியங்களை பேசணும்னு நினைச்சேன். 11:41 வாசிங்க பாப்போம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். அப்போதும் அதுக்கு முந்தில இருந்து 3 வசனத்தை நீங்க வாசிக்க. ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய கல்லறையின் வாசையில ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆண்டவர் சொல்றார், கல்லை எடுத்து போடுங்க. மகதலேனா மரியாளுக்கு முன்பாகவும் ஒரு கல்லு தான் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி விட்டார். இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீங்கள் கல்லை புரட்டி போடுங்க. என்ன புத்த வித்தியாசமாக இருக்கிறது வேத வசனம். மகதலேனா மரியாளுக்கு தூதனை அனுப்பி புரட்டிட்டார். ஆனா லாசருவை, அவனுக்கு வியாதி, அவன் மரித்து போனதை அவனுக்கு உயிரோடு எழுப்புவதற்கு நீங்க கல்ல புரட்டுங்கன்ற. எனக்கு அன்புக்குள்ளே இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். நல்ல கவனிங்க. 2 காரியத்தை சொல்றேன், இதுல சொல்லிட்டு முடிக்கட்டும். இசைக்கியா என்கிற ஒரு ராஜா, அவனிடத்துல ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போய். அவன் வியாதியா இருக்கிறான். நல்ல கவனிங்க பிரியமா, நாம் வியாதியா இருக்கிறோம், பிரச்சனையோடு கூட இருக்கிறோம், பாடுகளோடு கூட இருக்கிறோம், தோல்வியோடு கூட இருக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி அந்த பிரச்சனையை அவன் சொல்லுகிறான், அந்த பிரச்சனையின் கொடூரத்தை அவன் எடுத்து சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வியாதியின் கொடூரத்தை அவனிடத்துல சொல்லுகிறான். நீ என்ன பண்ண மாட்ட? அந்த வியாதியில நீ மரித்து போவாய். எனக்கு அன்புக்குரிய இதை நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அப்போ அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது, உன் வீட்டின் காரியத்தை இன்னைக்கு நல்ல கவனிங்க. நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று சொன்னா அந்த கல்லை புரட்டி போடவே எவனாலும் முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா?
இதை மனதில் வைத்துக் கொள்ளும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவனும் பிறக்கணும், இறக்கணும். ஆமா தானே? இல்லையா? ஆனா நம்ம பிள்ளைகள் நம்மள என்ன நினைக்குது? they will live ever for ever and ever நினைப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டியை தள்ளி விடணும்னு பார்த்தோம்னா, இல்லப்பா நீங்க தான் இருக்கிறீங்களா, எப்போ எது வரைக்கும் இருக்க போறோம் நம்ம? they think that we will live for ever and ever. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மரித்து நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் என்று சொன்னார். அந்த கல்லை எவனாலையும் புரட்ட முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உன் வீட்டின் காரியத்தை so he has given him, சொல்லுங்களேன், he has given him indirectly a lease of life. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய், உன் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தினா, இங்க வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அந்த கிரேஸ் பீரியட் தான் கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன். நம்ம எலியாவை போல மரிக்காம மேலே ஏறி போயிடலாம்னு நினைக்காது. ஏனோக்கை போல கர்த்தரோடு கூட நடந்து பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைக்காது. மனுஷன் பிறந்தா இறக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப இதுதான் கிருபையின் காலங்கள். இப்பொழுது நான் மரிக்கணும் தான், 74 வயசு ஆயிடுச்சு, நான் மரிக்கணும் தான். அது கர்த்தருடைய செயல். அது யாரும் நிறுத்த முடியாது. அதை யாரும் என்ன பண்ண முடியாது? புரட்டி போட முடியாது. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி அவர் செய்கிறார். உன் வீட்டின் காரியத்தை நான் பிரசங்கிக்காத நாள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், பிள்ளைகளுக்கு அடைக்கல வேணும்னா நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் நான் பிரசங்கத்தில் இதை மறக்கிறதே இல்லை. கர்த்தருக்கு நீ பயந்து நடக்கும் பொழுது உனக்கு திட நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு. என் பிள்ளைகள் அவன் எப்படி அந்த கல்லை புரட்டுறான்னு பாருங்க. எஸ் given a lease of life. ஆனா அந்த கல்லை அவன் எப்படி புரட்டுறான்னா, சுவர் புறமாய் திரும்பி அவன் அழுகிறான். அவன் எப்படி அழுகிறான்னு அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். புறாவை போல புலம்புகிறான், நமுட்டை போலையும் தகைவிலான் குருவியை போலும் கூவி கூவி அழுகிறான். ஆண்டவரே, நான் சமாதானத்தை அல்லவா நான் எதிர்பார்த்தேன், ஒரு பெரிய கசப்பை நீர் வைத்திருக்கிறதே எனக்கு முன்பாக. மாத்திரமல்ல, அவன் சொல்லி அழுதிருப்பான். எப்படி கல்லை புரட்டி இருக்கிறான்னு பாருங்க. சங்கீதக்காரன் சொன்னது போல, நீர் உத்தமனுக்கு உத்தமன், நீர் புனிதனுக்கு புனிதன். ஆண்டவரே, நான் உண்மையும் உத்தமனுமாயிருந்தேனே. எப்படி அவன் புரட்டி போடுறான் பாத்தீங்களா? அவனே கல்லை புரட்டி போடுகிறான். ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், உத்தமனுக்கு நீர் உத்தமன், புனிதனுக்கு நீர் புனிதன். நான் உண்மையும் உத்தமனுமாயிருந்தேனே ஆண்டவரே. நல்லா கவனிங்க. தூதன் அனுப்பி கல்ல புரட்டி போட்டார். இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி கல்ல புரட்டல. அவன் கல்ல புரட்டி போடல. எசேக்கியா ராஜாவினுடைய கல்ல அவன் புரட்டி போடல. அந்த வியாதியின் கொடூரத்தை எடுத்து சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லி விட்டு போயிட்டான். ஆனால் இவன் என்ன பண்றான்? அந்த கல்லை புரட்டி போட கர்த்தரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை பண்ணுகிறான். ஆண்டவரே, நீர் உத்தமனுக்கு உத்தமன், புனிதனுக்கு புனிதன், நான் உண்மையும் உத்தமனுமாய் இருந்தேன். உடனடியாக கல் புரட்டப்பட்டது. கர்த்தர் அந்த ஏசாயாவை கூப்பிட்டு அவன் முத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவனுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடு. எனக்கு அன்புக்குரியவர்களே, 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் எப்படி அந்த கல்லை புரட்டுகிறான்? நீங்க மார்க் 5ஆம் அதிகாரம் 25 அதுக்கு அந்த வசனங்களை நீங்க வீட்டுக்கு சென்று வாசிப்போம். 12 ஆண்டுகள் வைத்தியர்களால் வருத்தப்படுத்தப்படுகிறாள். எனக்கு இன்னைக்கு நடக்கிறத கர்த்தர் அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு தியானிக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். முந்தியெல்லாம் என்ன ஆகும்னா, ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு குரோசின் போட்டா என்ன ஆயிடும்?
ஒரு தலைவலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு அனாசின் போடுவோம். அந்த நாட்கள்ல போட்டா என்ன ஆகும்? இப்போ டாக்டர் உங்களை குறை சொல்லல டாக்டர். இப்போ டாக்டர்களை குறை சொல்றதா, அவங்க கொடுக்கிற மருந்த குறை சொல்றதா, இல்ல நம்முடைய தேகத்தை குறை சொல்றதா? என்ன மருந்து கொடுத்தாலும் பக்க விளைவு இருக்கா இல்லையா? எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி ஒரு மருந்து எழுதி கொடுத்து, அந்த மருந்து கொடுத்த உடனே இவளுக்கு ஹார்ட் பீட் மிஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போய் சொன்னா அது பரவாயில்ல நீ சாப்பிடுங்கிறான். பக்க விளைவு. அப்போ அந்த நாளிலே வைத்தியர்களால் அவள் என்ன பண்ணிருக்கா? வருத்தப்படுத்தப்பட்டிருக்கா. அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுறதுக்கு தன் சொத்துக்களை எல்லாம், இப்ப எனக்கு ஒரு டிசீஸ் செக்னஸ் வந்துருச்சுன்னா என் வீட்டை வித்துதான் அந்த இதுக்கு என்ன பண்ணணும்? ஆஸ்பத்திரிக்கு பே பண்ணணும். அந்த நாட்களிலே, இந்த நாட்களில் நடக்கிறத ஆண்டவர் அன்னைக்கே சொல்லி இருக்கிறார். அவ சொத்தெல்லாம் வித்து கொஞ்சம் கூட அவளுக்கு நிவாரணம் கிடைக்கல. இன்னைக்கு நடக்கிறத அவர் சொல்றார். தீர்க்க தரிசனமா எழுதப்பட்ட இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாகவும் நமக்கு எச்சரிப்பு உண்டாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பொழுது அப்படிப்பட்ட அந்த பெண் ஆண்டவர் சொல்றார் கல்லை புரட்டி தள்ளுங்கள் சொல்றாரு இல்லையா? அப்ப அவர் எப்படி புரட்டி தள்ளுறா? நான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொட்டால் நான் சொஸ்தம். எப்படி கல்ல புரட்டா பாருங்க, விசுவாசத்தினால். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுக்கொண்டே இருந்தால் சொல்லுது. திருப்பி திருப்பி அதை தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான்னு சொல்லல. ஒன் டச், ஜஸ்ட் ஒன் டச். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அதே நேரத்தில் அவனுடைய உதிரப்போக்கு நின்று போயிடுச்சு. ஒன் டச், ஒன் டச். 2017 கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்க போறதில்லை. இன்றைக்கு நான் முழங்கால் படிக்கணுங்க. நீங்க நம்ம ஜெபிக்க போறோம். The one touch should heal you totally. இன்னைக்கு ஒன் டச். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து see the prosperity உலகத்தின் வழியாய் போனா you don't prosper என்று நான் சொல்லல. you will prosper. உலகத்தின் வழியில் போனா என்ன ஆகும்? பிராஸ்பர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? உலக ஆலோசனையோடு நம்ம படித்த படிப்பை வச்சுக்கிட்டு you will prosper. But that prosperity will be with a condition that there will be sorrow. But கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன இருக்காது? வேதனை இருக்காது. இன்னைக்கு ரெண்டு காரியத்துக்காக நான் முழங்கால் படி. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவீர்னா அதுல எனக்கு வேதனையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவரே நான் I will just touch once. The power from you should come and heal me and take away the stone. அல்லேலூயா சொல்லுமா? நான் உம்மை தொட்டால் என்னுடைய பாரம் நீங்கணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? முழங்கால் படி.